வழியாக படிப்பெல்லாம் முடிச்சாச்சு. சரி, ஏன்னா இனிமேல் ஜாபா இல்லை மேரேஜா? டேய், இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. நம்ம கையில் என்னடா இருக்குது? மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனால் மேரேஜ், ஜாப் ஃபிக்ஸ் ஆனால் ஜாப், எனி ஒன்றா. ஆமாம், நீ எப்படிறா? டேய், முதல்ல என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணும். அவள் நல்லா வாழ்கிறாளா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாண்டா என் லைஃப்பை பற்றி திங்க் பண்ணும். ஐ மீன் ஜாப் ஆர் மேரேஜ். வெரி குட்ரா. முதல்ல உன் சிஸ்டருக்கு மேரேஜ் பண்ணுறா. ஆமாம், உனக்கு தான் ஒரு சிஸ்டர் இருக்காளே, அப்புறம் என்னடா என் சிஸ்டரை பற்றி விசாரிக்கிற? அது ஒன்றும் இல்லைடா. லேடிஸ் மெச்சூர் ஆகிட்டாவே அவங்கள அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பிடணும். அதான் அப்படி சொன்னேன். என் சிஸ்டரை பற்றி கவலை இல்லை, அவளுக்கு என் அம்மா அப்பாவோட வசதி எல்லாமே இருக்குது. ஆனால் உன் சிஸ்டரை பொறுத்த வரைக்கும் நீ தான்டா ஸ்டெப் எடுக்கணும். ஆமாண்டா, என் சிஸ்டருக்கு நான் தான்டா ஸ்டெப் எடுக்கணும். என் சிஸ்டர் மண்ணுக்கு வரப்பயே எங்கள் அம்மா இந்த மண்ணை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே எங்கள் அப்பா தான்டா. ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க, என் தங்கச்சியும் படிக்க வச்சாங்க. அப்புறமா எங்கள் தாத்தா விட்டுட்டு போனேன் ஒரு 2 வீடும் கொஞ்சம் சொத்தும் தான்டா. டேய், என்னடா இது? விட்டா பழைய கதையெல்லாம் பேசி அலாரம்பிச்சிட போல இருக்கு. சரிடா, நீ தான் பணக்கார வீட்டு பையனாச்சே, ஏதோ உன் மேரேஜுக்கு ஒரு இன்விடேஷனாவது அனுப்புவியா? டேய், என்னடா அப்படி கேட்டுட்ட? நீ இல்லாமல் எனக்கு கல்யாணமா? நான் கல்யாணம் பண்ண போகிறதே ஒரு நடுத்தர குடும்ப பெண் தான்டா. நான் அவளை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன். அவங்க வீட்டில் ஒரு பைசா கூட வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் பண்ணது தான்டா என் ஆசை. கிரேட்ரா, கிரேட். ஆமாம், அந்த அதிர்ஷ்டக்கார பொண்ணு யாருடா? ஃப்ரீ. அது ஃப்ரீயாக இருக்கும்போது நான் சொல்கிறேன், அது இப்போ சஸ்பென்ஸ். சரிடா, சரி, டைம் ஆகிடுச்சு ட்ரெயினுக்கு. கரெக்டாக 9 மணிக்கு ட்ரெயின் வந்துட்டு போகலாம் 2 பேரும். ஓகே? ஓகேடா, பாய் பாய் பாய். பாதமிரண்டில் பண்மணி சதங்கை பட சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டர் குலவும் செங்கதிர்வேலும் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை ஏதும் பாட கிண்பிணியாட மைய நடனம் செய்யும் மயில் வாகனா கையிலாதனை காக்கவில்லை வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலும் வருக. பிரியா, அம்மா பிரியா, சீக்கிரம் வாமா, நான் வெளியே போகணும். சீக்கிரம் மாமா, வெளியே போகணும், நேரம் ஆகுது இல்லை? உன் மூத்தல தான் முடிச்சுட்டு போகணும்னு தெரியாதா? சீக்கிரம் வாமா, ஓடியா ஓடியா. அப்பா, இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம வீட்டுக்கு யாராவது வர போகிறாங்கப்பா. நம்ம வீட்டு வாசப்படி முன்னாடி காக்கா சும்மா கத்திக்கிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் போங்கப்பா. ஆமாங்க ஐயா, பிரியாமாவுக்கு காலையிலேருந்தே இதே பாட்டு தான். எதுக்கும் 1 மணி நேரம் இருந்து பாட்டு போங்களேன். ஏம்மா, நம்ம வீட்டுக்கு யாரும்மா வர போகிறாங்க? உங்கள் அம்மா போனதுலேருந்து அவங்க சொந்த பந்தன்னு சொல்லிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு யாருமே வரதில்லை. சரிம்மா, நேரமாக அது வெளியே போயிட்டு வந்துடுறேன். பிரியா. அடடே சூர்யா, வாப்பா. அப்புறம் எப்படி இருக்கீங்க? சரி, ஆண்டு முன்னியத்தில் நீங்களாம் நல்லா இருப்பீங்க. அப்புறம் பிரியா, நீ எப்படிமா இருக்க? ஐயா, என்னையா என்னை அம்போன்னு விட்டுட்டீங்க? என்னை நல்லா இருக்கேன்னு ஒரு வாரத்தை கேட்டிங்களா? என்னதான் இருந்தாலும் நீங்கள் பெரிய இடத்து முதலாளி தானே, நான் உங்கள் வீட்டு வேலைக்காரன் தானே. டே, உன்னை விசாரிக்காமல் இருப்பனாடா. என்னதான் இருந்தாலும் எங்கள் குடும்பத்துக்கே படி எடுக்கிற பரமசிவனாச்சே. சரி, எப்படிடா இருக்க? அப்பாடா, அது போதும்யா. ஏதோ இவங்களுக்கு 3 வேலையும் ஆக்கி போட்டுட்டு நானும் வடிச்சு கஞ்சியை குடிச்சிட்டு இவங்களையும் நல்லா வச்சுருக்கேன்யா. எது நீ நீ இவங்கள நல்லா வச்சிருக்க? பின்ன நான் நல்லா வச்சிருக்காமே இவங்க 3 வேலையும் கொட்டிக்கிறாங்க. சரி, ஏன் பிரியா ஏதோ கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு? பின்னடா, வரேன்னு ஊருக்கு வரேன்னு ஒரு கடுதாசி கூட போடாமல் வந்திருக்க.
ஏண்டா சொல்லியிருந்தேன்னா காலையில் சாப்பாட்டுக்காக ரெடி பண்ணியிருப்பில. சரி சரி போய் நம்ம சூர்யாவுக்கு சேர்த்து சாப்பாடு பண்ணிடு முருகா. சரிங்க. இதை பாருண்ணா, உன்னை எதிர்பார்க்காம இல்லை, காலையிலேருந்தே நம்ம வீட்டு வாசப்படி முன்னாடி காக்கா கத்திட்டு இருந்துச்சு. அப்பவே தெரியும் நீ வருவேன்னு. வேணா அப்பாட்ட கேட்டு பாரு. அடடா ஆமாடா பிரியா, காலையிலேருந்து இதே பாட்டு தான் சொல்லி வாய மூடல, நீயும் வந்துட்ட. ஆமாம், பரீட்சையெல்லாம் எப்படி எழுதியிருக்க? பாஸ் பண்ணிடுவீல்ல? அப்பா பரீட்சையை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் சூப்பராக எழுதியிருக்கேன். காலேஜ்லேயே நான் தான் ஃபஸ்ட்டாக வரப்போகிறேன். சரிங்களா? சந்தோஷம்பா, ரொம்ப சந்தோஷம். எனக்கும் வயசாயிடுச்சு, உன்னை எப்படியும் நல்லபடியாக கரை சேர்த்திட்டேன். அதே மாதிரி நம்ம பிரியாவையும் ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டுனா நான் நிம்மதியாக கண்ணை மூடிடுவேன்ப்பா. அப்பா என்னப்பா நீங்க எப்போ பார்த்தாலும் கண்ணை மூடிடுறேன்னு. அண்ணா நீங்களே பாருண்ணா அப்பா சொல்கிறத. இதை பாருங்கண்ணா, இதை பாருங்கப்பா, என் கல்யாணம் முடிஞ்ச வாட்டி கண்ணை மூடுறேன்னு சொன்னீங்க, எனக்கு கல்யாணமே வேண்டாம். அப்பா அவள் சின்ன வயசுலேயே அம்மாவை இழந்தவ, ஏப்பா அவகிட்ட போய் கண்ணை மூடுறேன் அது இதுன்னு பேசுறீங்க? சரிப்பா சரி, இனிமேல் நான் அந்த மாதிரி பேச மாட்டேன், சரியா? ஆமாம், ஏன்னா மெட்ராஸ்லேருந்து நம்ம ஊர் வர வரைக்கும் ட்ரெயினில் நீ ஊமை கொட்டா மாதிரி உருன்னு வந்திருப்ப போல இருக்கு. அதனால தான் வீட்டுக்கு வந்தவொடனே இந்த வாய் அடிக்கிறேன். ஏய் என்னையா ஊமை கொட்டான்னு சொன்ன? வலிக்குது. ஆமா, மூஞ்ச பாரு, ஊமை கொட்டா மாதிரி. ஏய் நான் ஒன்றும் ஊமை கோட்டான் இல்லை, நான் தனியாக வரல. வரும்போது நம்ம பண்ணையார் வீட்டு பையன் நிஷாந்த் கூட தான் வந்தேன். சரி இனிமே இந்த ஆப் சாரி கட்டுறது சுடிதார் போடுறதெல்லாம் விட்டுட்டு உனக்கு அருமையான சாரி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா இது கட்டிக்கோ. அப்பா இந்தாங்க உங்களுக்கு கண்ணாடி. பாத்தியம்மா சூப்பரா இருக்குண்ணா. பாத்தியம்மா, வந்த உடனே உன்னையும் பெரிய மனுஷன் ஆக்கிட்டான் உங்கள் அண்ணன், என்னையும் அரைக்குறடன் ஆக்கிட்டான். என்னப்பா? டே சும்மா சொன்னேன்டா. சரி பையனை கலப்பா இருப்ப. சரி போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு, நான் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். எங்கடா போன அந்த புக்கு? இந்த நாய்க்கெல்லாம் நேரமாச்சு நான் அக்கறமை இருக்குதா? பூசைக்கு நேரமாச்சு இவனை வேற காண, என்ன பண்ணி தொலைகிறது? போங்கப்பா. ஐயோ இவனா ஒரு ஆள், இவனையும் போய் சேர்ந்துக்கிறான். டேய் அடா புக்கா, டேய் ஆட வர முடியும். புக்கு என்னடா சிக்க முன்னாடியே வந்துட்டியா? கொஞ்சம் பின்னாடியே வருவாங்க. ஏண்டா நாயா, பூசி நாச்சுன்னு அக்கறம் இருக்காரு அவங்களாம். அது ஒன்றும் இல்லைடா. சரி அது சரி, அது என்ன அது? ஏண்டா ஏரி பக்கமாக போனா தம்மு இல்லை. அதான் மெய்வர நகர் இருக்குதுல்ல, இருக்குது அங்க ஏதோ 3/4 ரூபான்னு விற்றாங்க. டேய் திருட்டு வந்தேன்னு சொல்லு, அது 3 ரூபா கேள்ட்டா நீ போய் சொல்ற. சரி அந்த அண்ணன் அந்த பக்கமாக திரும்பினாரு, தூக்கிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறது? துண்டு பீடி குடிக்கிறனா இவர் சிகரெட்டு, அதெல்லாம் சட்டியதுக்கு மேலே போட்டுக்கிற நீ. டேய் எதுக்குடா இதுவா?
இந்த நாடகத்துக்கு வேற அவசரமா வாங்கடான்னு கூப்பிட்டாங்க. அவசரத்துல என்னன்னு புரியல. சரி. அதான் அவசரத்துல சட்டியும் பனியில மேல போட்டுட்டா. என்ன சட்டி வேற உள்ள போட்டுட்டாடா. என்னடா பண்றது? கரும்பு முடிச்சு நாயா சட்டி உள்ள போடலாம் முடிஇருக்குது, வெளியும் போடலாம் முடிக்கலாம். அப்படியா? சரி விடு. சரி அவசரத்துல இது யார் போட்டு விடுது? யாரு? நம்ம 2 டைரக்டர் இருக்கிறாங்கல்ல. ஒண்ணு கணபதி தெரியுது, இன்னொன்னு மணிவாசகம். அவர் போட்டுருவாரு. ஒண்ணு நம்ம மணிவாசகம் பனியில போட்டு விட்டாரு. அவர் பொண்ணுல போட்டு விடுறா. நம்ம கணபதி ஜட்டியை மாட்டி விட்டாரு. அவரு பிறாவே காட்டுறவரு. அப்படிங்கிறியா? அப்படிதான். சரி சரி, அது நான் கோமணுமா? இல்ல இல்ல, சோப்பு சோப்பு சோப்பு. பேண்டி திரி போடிய நீ என்னடா பண்றது? என்னடா உனக்கு நேரம்? பு, பு. அப்புறம் பூசைக்கு வேற நேரமாச்சு. சரி கரும்புடிச்சினாயா பூசைக்கு வேற நேரமாச்சு. நம்ம அப்பா வேற காண மேடா. யார் அந்த கோலகாலனா? அவனே தாண்டா. அந்த நாய் எங்கேயாவது சோளக்காட்டுல இருப்பான், இல்ல கம்மங்காட்டுல இருப்பான், இல்ல ஏரிகள்ல எங்கேயாவது மாட்டிட்டு இருப்பான்டா. அவனை விட்டு தள்ளுறா. ஏன்டா அவனை பத்தி பேசிக்கிட்டு? அதுவும் சரி தாண்டா. சரியா, நான் போய் பூசைக்கான ஏற்பாடு பண்ணுவோம். நான் பல்லு விளக்கலையா? வந்து தோணாய பல்லு காணும். இங்க வாடா. என்னடா புக்கு? ஓ, உன் பேர் சிக்கு இல்ல? யாரப்படுத்தினா போய்த்தலாம். சரி, நான் இப்போ துதி சொல்லுவேன். கரெக்டா தெளிவா சொல்லணும். தெளிவா தானே? சொல்லிவிட்டா போச்சு. சரி, பூவாடு. பூதானா? எத்தனை சாந்தத்துக்கு முன்னாடி கையாந்து வைக்கிறியா? பூடா பூவு. சரி, எடுத்தோலாம். என்னடா ஒரு பண்டலை வச்சுக்கிறா? காரு முடிச்சு அது என்றா ஒக்கமாக 4 மாலை உள்ள வச்சுக்கிறான்டா. சரி, இப்போ மந்திரம் சொல்ற மாதிரிக்கா. மந்திரமா? துதி இல்லையா? சரி, துதிடா ஏதோ ஒன்றா. ஓம் சைலாய நமக, ஓம் சிவன் இடுப்பு நமக, ஓம் ரம்பா தோடையா நமக. இறா. ஓம் கிரண் தொப்புள் நமக. என்னடா தொப்புள்? தொப்புள் யார் தொப்புள்? கிரண் கிரண். ரைட்ரா. அடுத்த மந்திரம் இல்ல? மந்திரம் மோ மோ. என்னடா மூணு இழுக்கிற? மந்திரம் புது வாங்கிடா. நானே வேற ஏதோ நினைச்சேன்டா. உருகி மறுக்க பேசாதடா. சாவி சாப்பிடுறது என்னடா வருது? ஆமா ஆமா. என்னமோ வேற வேற முதுவா அதுவா? கேரங்க முடிச்சுனா அது முதுடா. அதுவா அதுவான்னு கேட்குறியே, தப்பா நினைக்க மாட்டான். சரி சரி இருப்பான். என்ன பேச்சு பேசுறது பாரு. சாமி கும்பிடுவானாமா? வா வா போய் கும்பிடலாம். இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ, காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள். டேய்
அத்த மகனுங்களா, உங்களுக்கு என்னடா அவசரம்? நான் தான் மாலை வாங்கிட்டு வரேன்னு சொன்னல, மாலை போடாட்டி நம்ம குலதையும் கோச்சிக்காதா? இது வேற ஒரு வேட்டி கருமான் கட்டி விட்டானுங்க பாரு, அவுத்து போகுது கருமான். கேரக்டர் வர்றான் வாங்க. என்னடா அப்படி பார்க்கறான்? ஏய் பசங்களா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரோட மாதிரியா இருக்குதுடா. ஆமாண்டா, அதுவும் கண்டுபிடிச்சிடறானுங்க. டேய் தகப்பா, டேய் இங்க வா. ஜட்டி நீங்க துவைச்சுதானே போட்டேன். என்ன டேய் அத்தனா இருக்கு. புது மாலையா வாங்கிட்டு வர சொன்னா பக்கத்து வீட்டுக்காரியோட தீட்டு வந்திருக்கிற. ஏடா கெல்ட்டு நாயா, என்னடா டேய்? ஏண்டா நான் பண்றதெல்லாம் எப்பரா கண்டுபிடிக்கிறேங்க? பக்கத்து வீட்டு வரைய தர்றதேன் ஏன் பக்கத்து வீட்டு பொண்டாடியோட தெரியுதா உனக்கு? ஏண்டா அப்படியே சிக்க ஏன்டா என்னமோ ஒரு எலிசதனா தெரியல. ஏய் அது வேற எதிரி இல்லடா. அந்த நாய் வச்சு இது பாரு கையில தோல் மேல போட்டுக்காம பாரு, அதுல இருந்தாண்டா. டேய் நவரு, டேய் நவர்றா, எழுறா. அவனே நடிக்கிறீங்க, நவர்றா. ஒரு நிமிஷம் நில்றா. வாடா வாடா. உன்னை மாலை வாங்க சொல்லி தானே அனுப்புனேன். மாலை வாங்க சொல்லி தானே அனுப்புனேன். ஆமாடா டேய். அவன் எங்கடா போயிருந்த? சரி அது கூட இருந்துட்டு போகுது. பக்கத்து வீட்டுக்காரே திருட்டு வந்துட்ட. ஓகேவா? மாலை கொடுத்தல காசு எங்கடா போன? எங்கடா எங்கடா எங்கடா? மாதர் சொன்னல. ஏய் அது வந்து அது டேய் டேய் அதான் வந்துட்டீல, மூடி சொல்லு. சொல்றா. டேய் டேய் வேணாடா சொல்றா சொல்றா. 5 மாசத்துக்கு முன்னாடி செத்து போனாலும் உடக்கான். ஆமா அதுக்கு என்னப்பா? அவன் ஏய் கேட்கறான்ல சொல்லி தொலைடா சனியும் பிடிச்சவன. அவனுக்கு எப்பறம் தெரியும் விவரம் கட்ட நாயா? நீ தானே போய் எடுத்துட்டு வந்ததா? ஓ நான் தான் எடுத்துட்டு வந்தானா? அடா அவ பொண்டாட்டி சுருட்டை பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னாளா? அங்கே கை எப்படி வைக்கிற? கைடா. சொல்லு. சுருட்டு. அதான் கரும்பல சுருட்டா இருந்தா கொண்டு வா, வாழை வச்சு 2 இழுத்து தரேன்னு சொன்னான். ஏன்டா ஆடா பாவி டேய், அவளை நீ விட்டு வைக்கலையாடா டேய்? இல்ல ஒரு மாசனாடா. டேய் நவர்றா நவர்றா. வயசான காலத்துல கார் ரோட் நாய் மாதிரி சந்து வந்தெல்லாம் சுத்துறிய. 2 பசங்க சின்ன பசங்க இருக்கிறமே, கல்யாணம் பண்ணிக்கலாம். கொஞ்சமா பாக்குறதா கொஞ்சமா பாக்குறதா. உங்களுக்கு தாண்டா நான் ஊரு ஏன்டா போய் சொல்ற? ஏன்னா எங்களுக்கு பொண்ணு பாருன்னு சொல்லிவிட்டு பொண்ணோட அம்மா போற இடத்துல பொண்ணோட அம்மா கட் பண்ணி போடுறா. அவளை எங்களுக்கு சித்தி ஆக்கி போடுற கடைசிட்டுல விட்டா அவளுக்கா நூல் விடுற நீ, எங்களுக்கு நீ பொண்ணு பாக்குற. தட்டி நேரா போடு. டேய் வேணாம் நான் சொல்றத கேளுங்கடா. என்னடா பண்ணிட்டு வந்து நீ எப்படா சொல்றது கேக்குறது பேச்சா? கேட்டுனா இவனுங்களா என்னடா? டேய் நீ மேல அப்படிலாம் பண்ண மாட்டேன்டா. டேய் எப்பறா உன்னெல்லாம் நம்பி தொலையறது? டேய் அன்னைக்கு கூட 10 வயசு அந்த பொண்ணோட போய் ராவடி பண்ணிக்கிறா. இவெல்லாம் எதால வேற அடிக்கிறது? டேய் அந்த பொண்ணு வயசுக்கு வந்திருக்காரா? அதை விட்டு ஆளு மாறி மாற. சரி விட்டு தொலை, அவன் போயிட்டு போறான். போ அந்த மாலை முதல்ல போய் மாட்டு. இவன் அதையும் மட்டுமா விட்டு வச்சான்? வெந்தது வேகாதது அவிஞ்சது அறவேக்காடி வந்த நாய் ஒண்ணு விட்டே மாட்டியாண்டா. அன்னைக்கு கூட ஒரு பிச்சைக்காரோட பாத்துடா. எப்பறம் நம்புறது? டேய் இல்லடா நான் நம்புங்கடா. டேய் சரி விட்றா போனா போயிட்டு போறான்டா. நம்ம அப்படா வர போயிட்டான். சரி வா நம்ம போவோம். சரி இந்த மாலை எடுத்து மாட்டு. போ போ வேலை செய்ய போடா போடா. அசோக்கு இந்தாப்பா, இதை கொண்டு போய் திருச்சி சாமியார் இருக்காருல்ல அவர்கிட்ட கொடுத்துரு. ரஞ்சித் வாப்பா, இதை கொண்டு போய் நம்ம ஈரோடு சிவா இருக்கா அப்படி இல்லை அவர்கிட்ட கொடுத்துரு. அதே மாதிரி அவங்க ஆளுக்கு ஒரு பார்சல் கொண்டு வருவாங்க, அதை மறந்துடாம கொஞ்சம் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம். சரியா?
ஏங்க மாமா, நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன் இந்த பிரசாதம் அந்த சிவாக்கிட்டி சாமியார்கிட்ட மட்டும் கொடுக்க சொல்கிறீங்க? அப்படி இந்த பிரசாதத்தில் என்னதான் இருக்கு? டே அசோக்கு, இந்த பத்திரகாளி அருளால் கிடைக்கிற பிரசாதத்தை ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பூஜையெல்லாம் செய்கிறது. அந்த பிரசாதம் ஏழை எளிய மக்கள் இன்பமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணுங்கிறத, அவங்க ஜாலியாகவும் இருக்கணும், அதே சந்தோஷமாகவும் இருக்கணும். அவங்க எப்பவும் எதையும் மறக்காமல் சந்தோஷமாக நல்லபடியாக இருக்கணுங்கிறத தான் பிரசாதமே. இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வா. இப்போ உனக்கு புரியாது, அது அப்புறம் புரியும். போ. எனக்கு புரிஞ்சு போச்சுங்க ஐயா. என்னடா இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா இந்த பிரசாதம் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. ஐயா ஐயா எனக்கு ஒரு மூட்டை கொடுங்க, நானும் சந்தோஷமா இன்பமா எங்கள் அக்கா அம்மாவோட இருக்கிறேங்க ஐயா. டே குப்பா, அதை நீ சொல்கிற மாதிரி சாப்பிட்றது இல்லைடா, அதை வேற மாதிரி சாப்பிட்ணும். அதை உனக்கு அப்புறம் கொடுக்குறேன் தனியாக, அப்புறம் சாப்பிடுயா. இப்போ போய் உங்கள் வேலை பாரு. போ. டேய் வா, இனிமேல் இந்த பூஜை ரூமுக்குள்ள வர வேலை வச்சுக்காத என்ன. போ, உன் வேலையை போய் பாரு. போ. சரிங்க ஐயா, என்ற வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு எங்கள் அக்கா அம்மா இவ்வளோ பார்க்க போகிறேங்க ஐயா. அசோக், நீயும் போய் உன் வேலையை முடிச்சுட்டு வா. போ. சரிங்க மாமா. அப்பா அம்மா, என்ன பூஜையெல்லாம் ஒரே தடபுடலாக இருக்கு? அடடா வாடா நிசாந்து, நல்லா இருக்கியா? என்னடா கண்ணு இப்படி அழைச்சி போயிட்ட? அப்படியெல்லாம் ஆமா, நீ சரியா வேலைக்கு சாப்பிட்றதில்ல போல இருக்கு, அதனால இப்படி துரும்பா இழைச்சி போயிருக்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன பூஜையெல்லாம் ஒரே தடபுடலாக இருக்கு? ஏய் நிசாந்து, இதெல்லாம் உன்னோட நன்மைக்கு தான்டா. நீ இந்த ஊர்லேயே பெரிய ஆளாக இருக்கணும், இந்த வட்டாரத்துலேயே பெரிய செல்வந்தனா வாழ்ங்கிறது தான் இந்த பூஜையெல்லாம் செய்கிறது. அப்பா, ஒரு மனுஷன் பெரிய செல்வந்தனா பெரிய ஆளாகிறதுக்கு இந்த பூஜையெல்லாம் செய்ய முடியாதுப்பா. எந்த ஒரு மனுஷங்கிட்ட விடாமுயற்சி, கடின உழைப்பு, நேர்மை, நாணயம் இது 4 இருக்கோ அவன் தான்ப்பா உண்மையிலேயே பெரிய மனுஷனாக முடியும். இங்க பாரு கண்ணு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. தெய்வத்தையெல்லாம் பழிக்க கூடாது கண்ணு. தெய்வத்தை நாம சோதிக்க கூடாது கண்ணு. அம்மா, நான் கடவுளை நம்புறேன், எல்லாரும் நம்பணும். அதுக்காக உக்காந்துக்கிட்டே தின்னா உயர முடியாதுமா. உண்மையா உழைச்சாதாம்மா உயர முடியும். சரி சரி, இங்க பாரு கண்ணு, போய் குடிச்சிட்டு வா. நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. உனக்கு பிடிச்ச மாதிரி பிரியாணி, சில்லி சிக்கன் இது எல்லாமே செஞ்சு வச்சிருக்கேன். கண்ணு, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்க, நீ களைச்சு போய் வந்திருப்பேன். ஏதாவது ஜூஸ் சாப்பிடுறியா? ஏதாவது ஆப்பிள் ஜூஸ் வேணுமா, ஆரஞ்சு ஜூஸ் வேணுமா? அம்மா, ரொம்ப களைப்பா இருக்கு, முதல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுமா. போதும். இதை கொண்டு வர சொல்றேன்ப்பா. குப்பா, நிசாந்து கொஞ்சம் குடிக்கிற தண்ணி கொண்டாப்பா. அம்மா, எனக்கு தண்ணி வேண்டாம். உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க சலுப்பா இருந்தா விட்டுருங்க, நானே போய் குடிச்சுக்கிறேன். ஆமா, நான் வந்து பேசி இவ்வளோ நேரம் ஆகுது, எங்க பெரியப்பாவையும் தங்கச்சியும் காணோம்? வாப்பா நிசாந்த், எப்போ வந்த? நல்லா பரீட்சையில் நாள் எழுதிருக்கியாப்பா? இப்போதான் பெரியப்பா வந்தேன். நல்லபடியாக பரீட்சையெல்லாம் எழுதியிருக்கேன். என்ன ஆசீர்வாதங்க பெரியப்பா. நல்லா இருப்பா. உனக்கு வந்து பெரியவங்க ஆசையும் ஆண்டவனோட அனுகிரகமும் என்றைக்கும் உண்டுப்பா. அதே மாதிரி நீ 100 வருஷம் என்றைக்குமே சந்தோஷமாக வாழணும்பா. சரி, பயணங்களப்பா வந்துருப்பா. சரி, பரீட்சையெல்லாம் நல்லா எழுதிருக்கியாப்பா? நல்லா எழுதியிருக்கேன்ப்பா. நிச்சயம் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிடுறேன் பெரியப்பா. அடுத்த நிசாந்த், நாங்கள் இருக்கிற தெரியல, நாங்கள் உங்களுக்கு பெற்றவங்கடா. எல்லாம் உங்கள் பெரிய பணிக்காக கொட்டுற. நல்லாரா நல்லாரு, எதுக்கும் உங்கள் அப்பனையும் கொஞ்சம் நினச்சிக்கோ. நான் வரேன். ஏன்டா ராஜு சார், ஏன் கோபமா இருக்க? அவனையே கொஞ்சம் கேளு. நாங்கள் பெற்றோம் அவனை ஒன்றா. அவன் உங்களை தான் முக்கியமாக நினச்சிட்டு இருக்கிறான். எல்லாம் உங்களுக்கு நீங்களே எல்லாம் செய்வீங்க அவனுக்கு. என்னங்க என்னங்க விடுங்க மாமா. அவர் பெத்தவர், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலேன்னு சொல்லி கோவிச்சுட்டு போறாரு. மாமா, அதை விடுங்க மாமா. நீங்க தான் இந்த வீட்டுக்கு பெரியவங்க. நீங்க ஆசீர்வாதம் பண்ணனா அந்த கடவுளே நேர்ல வந்து ஆசீர்வாதம் பண்ணன மாதிரி இல்லைங்களா மாமா? ஏன்டா நிசாந்த், 1000 தான் இருந்தாலும் அவன் உன்னை பெத்தவன்டா. பெத்தவங்க ஆசீர்வாதம் தான் பெரும் பாக்கியத்தை கொடுக்கும்பா. சரி, பரவாயில்ல, அம்மா கல்லையாவது போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? நல்லா இருப்பா, நல்லா இரு. அண்ணா,
ஹாய் தேவி, எப்படி இருக்க? ஐ அம் ஃபைன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்னடா புதுசா பார்க்குற மாதிரி பார்க்குற? இல்லைம்மா, ஒன்றுமுள்ள ஆட்டம் கழுத்தில் ஒரு செயின் கூட இல்லாமல் இருக்கியே, அதான் அப்படி பார்த்தேன். அது ஒன்றும் இல்லை, என் செயினை சித்தி ஆசைப்பட்டு கேட்டாங்க, அதான் சரி அவங்க ஆசைப்படுறாங்கன்னு கொடுத்துட்டேன். நிஷாந்தே, சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறப்பா, கொஞ்சம் சீக்கிரமாக வந்து சாப்பிடு, சரியா? ஏன்னா நிஷாந்த், என்ன உங்கள் அம்மா போன பக்கமே மறைச்சு பார்த்துட்டு இருக்க? பரவாயில்ல விடு, உங்கள் அம்மாவுக்கு உங்கள் தங்கச்சிக்கு வேற ஒரு செயின் செஞ்சு கொடுத்தலாம்ப்பா, விடுப்பா. இல்லைங்க பெரியப்பா. தேவி, இந்த எப்படி இருக்க? ஐ அம் ஃபைன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்னடா புதுசா பார்க்குற மாதிரி பார்க்குற? இல்லைம்மா, ஒன்றுமுள்ள ஆட்டம் கழுத்தில் ஒரு செயின் கூட இல்லாமல் இருக்கியே, அதான் அப்படி பார்த்தேன். அது ஒன்றும் இல்லை, என் செயினை சித்தி ஆசைப்பட்டு கேட்டாங்க, அதான் சரி அவங்க ஆசைப்படுறாங்கன்னு கொடுத்துட்டேன். நிஷாந்தே, சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறப்பா, கொஞ்சம் சீக்கிரமாக வந்து சாப்பிடு, சரியா? ஏன்னா நிஷாந்த், என்ன உங்கள் அம்மா போன பக்கமே மறைச்சு பார்த்துட்டு இருக்க? பரவாயில்ல விடு, உங்கள் அம்மாவுக்கு உங்கள் தங்கச்சிக்கு வேற ஒரு செயின் செஞ்சு கொடுத்தலாம்ப்பா, விடுப்பா. இல்லைங்க பெரியப்பா. தேவி, இந்த நெக்லஸ் நீ எப்பவும் கழுத்துலேருந்து கழட்டவே கூடாது. நீங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியும் என்றைக்குமே வந்து இந்த மாதிரி சந்தோஷமாக நீங்கள் வாழணும்பா. விடுங்க. என்ன சூர்யா அது? ஏன் தேவி, இவ்வளோ நாள் கழிச்சு உன்னை பார்க்க வந்திருக்கேன். தேவி என்ற அமுதத்தை பார்க்க வந்திருக்கேன். விடுன்னு சொன்னா எப்படி தேவி விடுவேன்? சூர்யா, இதை பாருங்க, உங்களோட இந்த அன்பான பேச்சு என்னையே மாற்றிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உன் இதழ்களில் தவழ்ந்து வரும் அந்த மென்மையை காணத்தான் அப்படி சொன்னேன் தேவி. அப்படியா? அப்போ நீங்கள் என்ன பார்க்க வரல, அப்படி தானே? இல்லை தேவி, உன்னை பார்க்க தான் நான் வந்தேன். சரி, அப்போ இன்னும் கொஞ்சம் அங்கே போய் நில்லுங்க, போங்க. இன்னொரு 5 நிமிஷம் தள்ளி நில்லுங்க. என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஒரு நிமிஷம் திரும்ப. ஒரு நிமிஷம் திரும்ப. தேவி, உன் தலையில் வச்ச பூ என்றைக்குமே வாடாமலே இருக்கணும். சரி தேவி, 5 வருஷம் கழிச்சு உன்னை பார்க்க வந்திருக்கேன். எனக்கு ஒரு முத்தம் முத்தம். ஏன் ஏன் இப்படி? சரி, கொடுக்குறேன். கொடுக்கட்டுமா? போதுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்.
பூ போட்டு தாவணி போதையில் ஆடுதே பூ போட்டு தாவணி போதையில் ஆடுதே எண்ணம் என்னை இன்னும் உன்னை ராஜாத்தே பூ போட்ட தாவணி போதையில் ஆடுதே பூவானமே நீ எங்கு போட்டாய ஜலதரங்கம் பூ போட்டு தாவணி போதையில் ஆடுதே மூடாத கோட்டை வாசல் நோகாமல் நோட்டம் பார்க்கவோ தாம்போடு பூத்த முல்லை காயங்கள் பார்த்ததில்லை மோகம் தீயில் வேகும் நீயும் சேர்ந்தாடவா பூ போட்டு தாவணி போதையில் ஆடுதே கிண்ணம் என்னை இன்னும் உன்னை ராஜாத்தே பூ போட்ட தாவணி போதையில் ஆடுதே ரஞ்சித், மாமா கொடுத்த வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? மாமா கொடுத்த செஞ்சு முடிச்சிட்டேன். ஆமாம், ஏன் சாமி பிரசாத் போலீஸ் நிறுத்தி வராங்க? போடா முட்டாள், சாமி பிரசாத் கொண்டு போய் கொடுக்கவா உனக்கு? எங்க மாமா 5000 ரூபா சம்பளம் கொடுத்து வச்சிருக்கான். கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுறா. அப்படியா? ஆமா,